வேலைக்காரி வீட்டுல வேலை செய்யறது சரி, ஆனா அடிக்கடி லீவ் போடுவாங்க. உங்களுக்கு அப்படி கோவம் எங்கேயோ போயிடும். நம்ம அந்த கோவத்தை ஹிந்தியில எப்படி காமிக்கலான்றது பாப்போமா இன்னைக்கு. இந்த மாதிரி சிச்சுவேஷன் வந்து நீங்க எப்படியாவது ஹிந்தியில திட்டணும் அப்படின்னு நினைச்சும் சென்டென்ஸ் சொல்ல முடியாம நீங்க எத்தனை பேர் தவிச்சிருப்பீங்க. அப்போ அந்த மாதிரி தவிச்சவங்களுக்கு தான் இந்த ரீல். இப்போ இந்த சென்டென்ஸை பாருங்க. நீ அடிக்கடி விடுப்பு எடுக்கிறாய். பேசும்போது நீ அடிக்கடி லீவ் எடுக்கிற அப்படின்னு தானே சொல்றோம். அதுக்கு நம்ம ஹிந்தியில எப்படி யூஸ் பண்றது பார்த்துருவோம். இப்போ நீன்னா உங்க எல்லாருக்கும் தெரியும், தும். அடிக்கடிக்கு நிறைய வேர்ட்ஸ் இருக்கு. பார் பார் அப்படின்னு சொல்லலாம், அக்சர் அப்படின்னு சொல்லலாம். பார் பார் நம்ம யூஸ் பண்ணலாம். விடுப்புனா சுட்டி. நீங்க லீவுனே யூஸ் பண்ணலாம், லேத்தி ஹோ. இதே ஒரு கேள்வியா நீங்க கேட்கணும்னா, நீ அடிக்கடி விடுப்பு ஏன் எடுக்கிற அப்படின்னு கேட்கும் போது தும் பார் பார் சுட்டி கியோ லேத்தி ஹோ. இந்த இடத்துல கியோ, அவ்வளவுதான். இங்க வந்து ஏன் வந்ததுன்னா இந்த இடத்துல நீங்க இங்க கியோ. ரொம்ப கோவம் வரும்போது இந்த சென்டென்ஸும் நீங்க சொல்லுவீங்க, இந்த தடவை நான் சம்பளத்தை குறைத்து விடுவேன் அப்படின்னு. எத்தனை பேர் சொல்லியிருப்பீங்க. இப்போ இதை வந்து ஹிந்தியில சிம்பிளா சொல்லலாம் பாருங்க. இந்த தடவைன்னா இந்த அப்படின்னா இஸ், தடவை அப்படின்னா பார், நான் மே, சம்பளத்தை தன்குவா. இது வந்து நம்ம உருது வேர்டு. இது ஹிந்திலயும் சொல்லலாம் வேத்தன் அப்படின்னு, பட் ஜென்ரலா கலோக்கியலா நம்ம யூஸ் பண்றது தன்குவா. குறைத்து விடுவேன் அப்படின்னா காட்டூங்கி. அதே தான் நம்ம குறைத்து விடுவேன்னு சொல்ல மாட்டோம், கட் பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்றீங்க இல்லையா, அதுதான் காட்டூங்கி. If you want to see more Hindi sentences like this, then don't forget to watch my next reel. இந்த மாதிரி வேலைக்காரி பிரச்சனை எத்தனை வீட்டுல இருக்குது. அப்ப அந்த மாதிரி சிச்சுவேஷன்ல அந்த ஹிந்தி பேசுற வேலைக்காரி கிட்ட எப்படி நம்ம இந்த மாதிரி ஹிந்தியில திட்டணும் அப்படின்னு நினைச்சு முடியாம போச்சு இல்லையா. கண்டிப்பா இந்த ரீல் மிஸ் பண்ணாம வாட்ச் பண்ணுங்க. ஹிந்தியில பேசி பழக முயற்சி பண்ணுங்க. மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. திரும்ப சந்திப்போம். फिर मिलेंगे.